கடகராசி சார்ந்த அன்பு உள்ளங்களுக்கு இந்த வாரத்தில் நம்ம ராசி பலனை என்னன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக கடகராசியில் குரு பகவான் உச்சபலம் அடைஞ்சு உட்காந்துட்டார். அதில் உங்களுக்கு அதுவே உங்களுக்கு பெரிய ஒரு விஷயம். சரிங்களா? உங்கள் ராசிநாதன் ஒரு 2.5 நாளைக்கு ஒரு இடமா சுற்றிக்கிட்டே இருப்பார். ஒரு இடத்துல நிற்க மாட்டார். ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம். சரிங்களா? இருக்கிறதுலே உங்கள் ராசிநாதன் தான் அதிகமாக சுழற்சியில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம். ஒரு மாதத்தில் ஒரு 12 ராசிக்கு போயிட்டு வந்துடுவார். அந்த மாதிரியான ஒரு கிரகம். மற்றவங்கெல்லாம் ஒரு ராசியிலே ஒரு மாதம் உட்காந்துருவாங்க. சரியா? அப்போ உங்கள் வீட்டில் ஒரு சுபகிரகம் உட்காந்துருச்சு. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 45 நாளைக்கு மேலே ஒரு கிரகம் சுபகிரகம் உட்காந்து உச்சபலம் அடையுது. அப்போ உங்கள் ராசி வீடு ரொம்ப பிரைட் ஆயிரும். ஒரு உதாரணத்திற்கு சொல்ல போனால், நீங்கள் ஒரு நார்மலான ஃபேமிலியை சேர்ந்தவங்க. உங்கள் குடும்பத்தில் எப்பயுமே ஒரு சின்ன ஒரு மகிழ்ச்சி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். வைங்க, ஒரு பெரிய பணக்கார ஒரு சொந்தக்காரர் அல்லது உங்கள் வீட்டில் முக்கியமான நபராக இருக்கலாம். நிறைய செல்வத்தோடு இருக்கிறாரு. அவர் திடீர்னு உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்துட்டாக்கா என்ன செய்வார்னு உங்களுக்கே தெரியும். சரி, அப்போ நம்ம அந்த வீடு எப்படி இருக்கும்? ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் எல்லாமே வாங்கி தருவாங்க. பணப்புழக்கம் ஜாஸ்தியாக இருக்கும். நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா சுற்றுவீங்க, எல்லா செலவும் அவர் பார்த்துக்குருவார்ல. அப்போ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறது, உங்கள் ராசி வீட்டுக்கு வந்திருக்கிறது.